ரிஷப ராசியில் பிறந்தவர்களுக்கான குபேர சம்பத்தி யோகத்தை தரும் வழிபாடு காலையில் வேலை சாத்தலாம், இல்லை சாயந்தர வேலையிலையும் சாற்றலாம். இதை தவிர நீங்கள் பண்ண வேண்டியது முக்கியமான ஒரு விஷயம். நீங்கள் ஏற்படும் உங்களுக்கு எதிர்பாலினத்தவர்களால் பண பொழிவும் உதவியும் கிடைக்கிறதுக்கு உண்டான யோகத்தை அந்த தாயார் ஏற்படுத்தி கொடுப்பார். சரி, உங்கள் பேரில் பணம் கொடுக்குறா அப்படின்னு சொன்னால் அந்த பணத்தை காப்பாற்றக்கூடிய தகுதியும் திறமையும் உங்ககிட்ட இருக்கான்னு டெஸ்ட் பண்ணுவோம். பணத்தை ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரி ஓம். ஜெய் புவனேஸ்வரி. அனைத்து ஜோதிடரிகம் நேயர்களுக்கும் உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்கள். ரிஷப ராசியில் பிறந்தவர்களுக்கான குபேர சம்பத்தி யோகத்தை தரும் வழிபாடு மற்றும் பரிகாரம். இது என்ன சார் புது டாப்பிக்காக இருக்குது அப்படின்ட்டு நிறைய பேர் என்ன சொல்கிறாங்க, சார் நான் நிறைய வேலை பண்ணுறேன், அதுவும் இப்போ நீங்கள் சொல்கிறதெல்லாம் ரிஷபராசிக்கு ஓஹோன்னு இருக்குதுன்னு சொல்கிறீங்க, ஆனால் எனக்கு வருமானம் இல்லை. சில பேர் வேலையே இல்லைன்னு சொல்கிறாங்க. இதுக்கெல்லாம் என்ன சார் காரணம்? இதுக்கெல்லாம் பணத்தை கொட்டுற அளவுக்கு, மகாலட்சுமி கடாட்சம் கிடைக்கிற அளவுக்கு, குபேர சம்பத்து அதிகரிக்கிற அளவுக்கு ஏதாவது பரிகாரம் இருக்கா, ஏதாவது பிரார்த்தனை இருக்கா அப்படின்னு கேட்டால் இருக்குது. ஒவ்வொரு ராசிக்குமே இருக்குது. அந்த வகையில் தான் இப்போ நம்ம ரிஷபராசிக்கு சொல்லக்கூடிய வகையில் இருக்கோம். ரிஷபராசி நண்பர்களுக்கான குபேர சம்பத்தை தரும் வழிபாடு மற்றும் பிரார்த்தனை. இந்த ரிஷபராசிக்கு அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா சுக்கிரன் தான். ஸோ சுக்கிரன் தான் மற்ற ராசிக்காரர்களுக்கும் சுக்கிரன் கொடுத்தா தான் பண வரவு. அவரே உங்களுக்கு அதிபதியாக இருக்கிறனால இந்த ரிஷபராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் எப்போவுமே ஒரு அழகுபடுத்திக்கிட்டே இருப்பாங்க. அவங்கள பார்க்குறதுக்கே ஒரு தனி அழகு தெரியும். அவங்க ட்ரெஸ்ஸிங் சென்ஸ்லேருந்து கலர் காம்பினேஷன்லேருந்து எல்லாமே நல்லாயிருக்கும். அப்பேற்பட்டவர்களுக்கு பணப்புழக்கத்தை அதிகப்படுத்துறதுக்கு, வருமானத்தை அதிகப்படுத்துறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் யாருன்னு பார்த்தீங்கன்னா மகாலட்சுமி தான். ஏன்னா உங்களுக்கு அதிபதி சுக்கிரன், சுக்கிரனுக்கு அதிதேவதை மகாலட்சுமி. அதனால் மகாலட்சுமி வழிபாடு தான் பண்ணணும். இந்த மகாலட்சுமியை என்னைக்கு வழிபாடு பண்ணணும்னா வெள்ளிக்கிழமை அன்று வழிபட வேண்டும். சார் வெள்ளிக்கிழமை சொல்லிட்டீங்க, எத்தனை நாள்னு சொல்லலை, எத்தனை வெள்ளிக்கிழமைன்னு சொல்லலை அப்படின்னு கேட்டால், நீங்கள் மினிமம் 24 வெள்ளிக்கிழமைகள் வழிபட வேண்டும். மினிமம் 24. அப்படி இல்லை எனக்கு ஒரு 40 வயசு ஆகுது சார், இல்லை 50 வயசு ஆகுது சார்னா அந்த 50 வாரங்கள் 50 வெள்ளிக்கிழமைகள் நீங்கள் மகாலட்சுமியை வழிபட வேண்டும். இந்த மகாலட்சுமியை என்ன வழிபாடு செஞ்சு அவங்கள குளிர்விக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த மகாலட்சுமிக்கு வெள்ளிக்கிழமை அன்னைக்கு மகாலட்சுமி தாயாருக்கு, அது எல்லா கோயில்லையும் இப்போ மகாலட்சுமி தாயார் இருக்காங்க, அவங்களுக்கு வெள்ளிக்கிழமை அன்னைக்கு வெள்ளை தாமரை அல்லது வெள்ளை மல்லிகைப்பூ, வெள்ளை தாமரையோ இல்லாட்டி வெள்ளை மல்லிகைப்பூ மாலையாக கோத்து அதை மகாலட்சுமி தாயாருக்கு சாற்றி வழிபட வேண்டும். இதை ஒவ்வொரு வாரமும் செஞ்சுட்டு வரணும். மினிமம் 24 வெள்ளிக்கிழமை. அப்படி சப்போஸ் எனக்கு 21 வயசு தான் ஆகுது சார் அப்படின்னு சொன்னால் அப்போவும் 24 வெள்ளிக்கிழமை வழிபாடு பண்ணணும். அப்படி எனக்கு 40 வயசு ஆகிடுது, இல்லை 32 வயசு ஆகுதுன்னா 32 வாரம் 32 வெள்ளிக்கிழமை வழிபடணும். அப்படி பண்ணும்பொழுது இந்த வெள்ளிக்கிழமை அன்னைக்கு நீங்கள் போயிட்டு மகாலட்சுமி தாயாருக்கு வெள்ளை தாமரை மாலை சாற்ற வேண்டும் அல்லது வெள்ளை மல்லிகைப்பூ மாலை சாற்ற வேண்டும். இதை எப்போ சாத்தலாம் அப்படின்னா காலையில் வேலை சாத்தலாம், இல்லை சாயந்தர வேலையிலையும் சாற்றலாம். இதை தவிர நீங்கள் பண்ண வேண்டியது முக்கியமான ஒரு விஷயம். நீங்கள் ஒரு நல்ல வெள்ளை பட்டு துணி எடுத்துக்கோங்க. நல்ல வெள்ளை கலரில் பட்டு துணி இருந்தால் விசேஷம், ஏன்னா மரியாதை கொடுக்குற மாதிரி. சப்போஸ் என்கிட்ட பட்டு துணி வாங்குகிற அளவுக்குலாம் காசு இல்லை சார், நான் கஷ்டப்பட்டுட்ருக்கேன், ஆனாலும் எனக்கு குபேர சம்பத்து வேணும்னு ஆசைப்படுறவங்க எல்லாருக்குமே இருக்காங்கல்ல. ஏன்னா மனுஷனாக பிறந்தால் பணம் எனக்கு நிறையா கோடீஸ்வரனாக இருக்கணும் அப்படின்ட்டு. அப்படி கஷ்டப்படக்கூடிய நபர்களாக இருந்தாலும் சுத்தமான வெள்ளை துணி எடுத்து நல்லா ஒரு ஸ்கொயராக கட் பண்ணிக்கோங்க, 1 மீட்டருக்கு. அதை கட் பண்ணிவிட்டு அதில் ஒரு 11 ரூபா இல்லாட்டி 15 ரூபா இல்லாட்டி 24 ரூபா இல்லாட்டி 51 ரூபா, இந்த கணக்கில், அதாவது கூட்டுத்தொகை 6 வரணும். அந்த 6 வரா மாதிரி அந்த பணத்தை வைக்கணும். 11, 14, 24, 51 இந்த கணக்கில் அதில் காயினாக போடணும். நோட்டு வைக்கக்கூடாது. காயினாக போட்டுட்டு அதில் 6 பச்சை கற்பூரம், 6 பிரிஞ்சு இலை, 6 கிராம்பு, அதாவது லவங்கம், 6 கணக்கு. இதை
நீங்கள் எடுத்து அதுக்குள்ளே வைக்கலாம், இல்லை அதை பொடி பண்ணியும் வைக்கலாம். பொடி பண்ணி வச்சாலும் தப்பு கிடையாது, இல்லை அப்படியே லவங்கத்தையோ இல்லை பிரிஞ்சி இலையோ அப்படியே வச்சாலும் தப்பு கிடையாது. பொடி பண்ணி வச்சா இன்னும் விசேஷம். இதை பொடி பண்ணி அந்த 51 ரூபா 24 ரூபா அந்த கணக்கு வச்சுருக்கீங்களா அந்த காயின்ஸ்க்கு மேலே இதை அப்படியே வச்சுட்டு அந்த வெள்ளை பட்டு துணியை நல்லா பேக் பண்ணி நல்லா சுருட்டி அதை நல்லா கட்டிடுங்க, ஒரு மூட்டையாட்டம் கட்டிடுங்க. இதை நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டால், உங்களுடைய உங்கள் வீட்டில் வடக்கு பக்கம், வடக்கு இல்லாட்டி வடகிழக்கு, இந்த இடத்துல, அது உங்கள் பெட்ரூமுக்கு வடகிழக்காக இருக்கலாம், இல்லாட்டி உங்கள் வீட்டுக்கு வடக்கு வடகிழக்காக இருக்கலாம், இல்லை உங்கள் வீட்டு ஹாலில் இருக்கக்கூடிய இடத்துல வடக்கு வடகிழக்காக இருக்கலாம். ஆனால் யாரும் பார்க்காத இடமா இருக்கணும். அது முக்கால்வாசி ஆல்மோஸ்ட் பெட்ரூமாக இருக்கும். பெட்ரூமில் ஷெல்ஃபு வடகிழக்கில் இருக்குது அப்படின்னா, வடக்கு பக்கம் இருக்குன்னா அதில் வடகிழக்கு மூலையில் இந்த மூட்டையை கொண்டு போய், பட்டு துணியில் கட்டப்பட்ட மூட்டையை கொண்டு போயிட்டு அந்த ஓரத்தில் வச்சுடுங்க. அந்த ஓரத்தில் வச்சுட்டு தினமும் அதுக்கு முதல்ல ஆரம்பத்தில் ஒரு நாள் மட்டும் சந்தனம் குங்குமம் இடணும். அதுக்கப்புறமா தினமும் நீங்கள் மகாலட்சுமி ஸ்தோத்திரம் சொல்லி வழிபட வேண்டும். லக்ஷ்மி அஷ்டோத்திரம் சொல்லி வழிபடலாம், இல்லை மகாலட்சுமி அஷ்டோத்திரம் சொல்லி வழிபடலாம். இதை சொல்லி வழிபட்டுட்டு இந்த வாரம் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு நீங்கள் தாயார் சன்னதிக்கு, அதாவது பெருமாள் கோயிலில் இருக்கக்கூடிய தாயார் சன்னதி மகாலட்சுமி சன்னதிக்கு போயிட்டு அங்கே வெள்ளை மல்லிகைப்பூ மாலை அல்லது வெள்ளை தாமரை மாலை சாற்றி வழிபட வேண்டும். அதில் ஏதாவது கணக்கு இருக்குது சார்னா, அந்த தாமரைப்பூ 24 இல்லாட்டி 51 கணக்கு இருக்கணும். 24 இல்லாட்டி 51 தாமரையை மாலையாக கோத்து அதை மகாலட்சுமி தாயாருக்கு சமர்ப்பணம் பண்ண வேண்டும். இது மட்டும் நீங்கள் பண்ணணும். அதில் 24 வாரம் மினிமம் பண்ணணும். இல்லை உங்களுக்கு 42 வயசு 43 வயசு 54 வயசு அப்படின்னா அந்த 54 வெள்ளிக்கிழமைகள் நீங்கள் வழிபட வேண்டும். இதை தொடர்ச்சியாக செஞ்சுட்டு வரணும். இதை செய்து வருவதன் மூலமாக உங்களுக்கு பணப்புழக்கம் அதிகரிக்கும், உங்களுடைய தொழில் முன்னேற்றம் ஏற்படும், உங்களுக்கு எதிர்பாலினத்தவர்களால் பண பொழிவும் உதவியும் கிடைக்கிறதுக்கு உண்டான யோகத்தை அந்த தாயார் ஏற்படுத்தி கொடுப்பார். சரி, ஒரு கேள்வி வரும், சார் நான் இத்தனை நாள் பண்ணணுமா, எதுக்கு ஒரு வருஷம் பண்ணணும், 52 வாரம் 54 வாரம் இல்லை 24 வாரம் எதுக்கு சார் பண்ணணும் அப்படின்னு சொன்னால், எந்த ஒரு பரிகாரமாக இருந்தாலும் இன்றைக்கி காத்தால் போயிட்டு நாளைக்கு காத்தால் உங்களுக்கு ரிசல்ட் வராது. நம்ம என்ன பண்ணுறோம், இன்றைக்கி இருக்கிற அவசர யுகத்தில் அரச மரத்தை போயிட்டு இன்றைக்கி சுற்றி பார்த்துட்டு அடுத்த நாளே நான் ப்ரெக்னென்ட் ஆகிட்டேன்னு தொட்டு பாட்டுக்கிறோம். அந்த தப்பு தான் பண்ணுறோம். இட் இஸ் நாட் ஃபாஸ்ட் ஃபுட் பிஸ்னஸ். இது தெய்வத்துக்கு உங்கள் பேரில் பணம் கொடுக்குறா அப்படின்னு சொன்னால் அந்த பணத்தை காப்பாற்றக்கூடிய தகுதியும் திறமையும் உங்கள்கிட்ட இருக்கான்னு டெஸ்ட் பண்ணுவோம். பணத்தை கொடுத்துட்டு நீங்கள் தொலைச்சிட்டு, ஒரு சின்ன கதை இருக்குது. சிவனும் பார்வதியும் ஒரு ஆள் நடந்து போயிட்டுருக்கான். சிவனும் பார்வதியும் உக்காந்துட்டு இருக்காங்க. பார்வதி என்ன சொல்கிறான், அவன் என்னோடய பக்தன், அவனுக்கு நான் பணத்தை கொடுக்க போகிறேன், கோடிக்கணக்கில் கொடுக்க போகிறேன்னு. சிவன் சொல்லுவார், வேண்டாம்மா, அவனுக்கு அந்த தகுதி இல்லை, அவனுக்கு நீ கொடுத்தினா அவனுக்கு காப்பாற்ற தெரியாது, அவனுக்கு அதை எப்படி அணுகணும்னு கூட தெரியாது. இல்லை என் குழந்தை அவன் கஷ்டப்படுறான், நான் கொடுக்க போகிறேன் அப்படின்ட்டு. சரி ஓகே அப்படின்றவர். கரெக்டாக என்ன பண்ணுவார், பார்வதி தாயார் அவன் போகிறப்போ பாதையில் நல்ல ஒரு தங்க கட்டி, ஒரு 50 கிராம் இல்லை 100 கிராம் இல்லை ஒரு 1/2 கிலோ கட்டி அங்கே வச்சிட்றா. இவன் அது வரைக்கும் நடந்துட்டு வந்தவன் திடீர்னு ஒரு யோசனை, எனக்கு கண்ணு தெரியாது, கண்ணு தெரியாதவன் நடந்தால் எப்படி இருக்குன்னு நம்ம ஒரு தடவை டெஸ்ட் பண்ணி பார்க்கலாமான்ட்டு துணி எடுத்து கண்ணை கட்டிப்பான். கரெக்டாக அந்த தங்க கட்டியை தாண்டி போயிடுவான். இதே மாதிரி ஒரு 2-3 தடவை சொன்னோன்னே அவனுக்கு வெவ்வேறு விதமாக பண்ணோடனே கடைசியில் அவனுக்கு பணத்தையும் கொடுத்துருவான். அதாவது யார், பார்வதி தேவி பணத்தை கொடுத்துருவா. ஆனால் அதை கொண்டு போயிட்டு வீட்டில் சேர்க்காமல், அதனுடைய வேல்யூ தெரியாமல், ஏதோ ஒரு சின்ன பானையில் இருக்குது, இந்த பானை எதுக்குன்ட்டு ஆற்றுல தூக்கி போட்டு போயிடுவான். அதாவது பணம் யாருக்கிட்ட இருக்குன்னா அந்த பணத்தை ஆராதிக்க தெரிந்தவர்களிடம் மட்டும்தான் பணம் வரும், அதாவது மகாலட்சுமி வருவோம். அதனால் நீங்கள் அதை ஆராதிக்கிறதுக்கு மினிமம் 24 வாரம் ஆகும். அது உங்களுடைய வயதிற்கேற்ப அது 52 வாரம், இல்லை எனக்கு 62 வயசு ஆகுதுன்னா 62 வாரம் நீங்கள் பண்ணி தான் ஆகணும். இந்த வழிபாட்டை நீங்கள் வாரம் 62 வாரத்துக்கு வெள்ளிக்கிழமை என்று தாயார் சந்நிதிக்கு சென்று வெள்ளை தாமரை மாலையோ அல்லது மல்லிகைப்பூ மாலையோ சாற்றி வழிபட வேண்டும். அப்படி வழிபட்டால் மட்டுமே தான் மகாலட்சுமி தாயாரின் கடைக்கண் பார்வை உங்கள் மீது இருந்து கொண்டே இருந்து இந்த ஜென்மால மகாலட்சுமி யோகமும் உங்களுக்கு குபேர சம்பத்தும் ஏற்படுத்தி கொடுக்கறதுக்கு அந்த தாயாரின் கடைக்கண் பார்வை உங்களுக்கு உதவிகரமாக இருக்கும்.
இதை நீங்கள் செஞ்சுட்டு வாங்க. உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தில் 2ஆம் இடமோ 11ஆம் இடமோ வீக்காக இருந்ததுன்னா, அதாவது வலுவில்லாமல் இருந்ததுன்னா, உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்துக்கு உண்டான பரிகார பலன்களை சொல்வதற்கு அடியேன் தயாராக இருக்கேன். கீழே கொடுக்கப்பட்டுள்ள வாட்ஸ்அப் எண்களில் நேரடியாக வந்து பார்த்தோ அல்லது வாட்ஸ்அப் மூலமாகவோ பலன்களை அறிந்து கொள்வதற்கு தொடர்பு கொள்ளுங்கள் என்பதை சொல்லி, உங்கள் அனைவருக்கும் அந்த அன்னையின் அருள் கிடைக்க வேண்டும் என்னும் அடியேனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன். நன்றி, வணக்கம்.